முத்தழகு வராங்க. வந்த உடனே அப்படியே உள்ளே வரும்போது அவங்க சித்தியை தெரியாமல் மிதிச்சிட்டாங்க. அப்படியே எழுந்துக்கிறாங்க. முத்தழகு என்ன பண்ணுற நீ இந்த டைமுக்கு எங்கே வெளியே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சித்தி ஒன்றும் இல்லை, அந்த வாய்க்கால் வந்து மூடலை, அது கரெக்டாக இருக்கா, நான் செக் பண்ணுறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த டைமுக்கா போவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். சரி சரி நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போகிறாங்க முத்தழகு. அப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் முத்தழகை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் ஏதாவது காட்டலாமா என்ன, அவள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை திலகா, நீயாவே ஏதாவது கற்பனை பண்ணிக்காத, வயல் ஞாபகமாகவே முத்தழகு நினச்சிருந்தனால போயிட்டு வந்திருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. முத்தழகு உள்ளே போகிறாங்க. பொன்னியும் வராங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா பூவெல்லாம் கட்டிகிட்டு இருக்கா, மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா மாதிரி இருக்குது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பூ வைக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் கட்டிகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க, இரு உன்னை யாரும் வேணான்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என்ன ஒரே மெசேஜ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பொன்னி. மெசேஜா, யார் எனக்கு அனுப்ப போகிறா, ஏதாவது சும்மா இதை வாங்கி அதை வாங்கிக்கன்னு ஏதாவது வரும் அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தெரியலையே, ஏதோ வெள்ளைக்காரங்க அனுப்புனா மாதிரி இருக்குது, அந்த வெள்ளைக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே எடுத்து பார்க்குறாங்க. என்ன மெசேஜ்லாம் வந்திருக்கு, ஓ அவர் தான் அனுப்பியிருக்காரா, ஆமாம் என்ன எனக்கு எதுக்காக மெசேஜ் அனுப்புனார், எனக்கு தான் படிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாரு. இருதோ வரேன் அப்படின்னு பொன்னி போகிறாங்க. யார் வெள்ளைக்காரரா, ஓ ஃபோன் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அப்படி தள்ளி போய் பேசுகிறாங்க. ஆமாங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனேன், நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. எனக்கு போய் எதுக்குங்க மெசேஜ் அனுப்புனீங்க, எனக்கு என்ன படிக்கவா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. சரிங்க இனிமேல் ஒரு நாளைக்கு 8 வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. 8 வாட்டியா, ஒரு நாளைக்கு 4 வாட்டி தான் இருக்குது, நீங்கள் 8 வாட்டின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. இல்லைங்க எப்போவுமே நான் ஃபோன் பண்ணுவேன், நீங்கள் அட்டன் பண்ணி எடுத்து பேசணும் என்கிட்ட அப்படின்னு பூமி சொல்கிறாரு. அப்படியே முத்தழகு வெக்கப்படுறாங்க. என்னங்க ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு அப்படியே திட்டுற மாதிரி திட்டுறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே சிரிச்சிட்டே இருக்காங்க. அஞ்சலி 2 குழந்தைகிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வரப்போறாரு, உனக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே பூமி வராரு. குழந்தைய விட்டு அஞ்சலி அப்படியே போகிறாங்க. போயிட்டு அங்கே கழுத படம் இருக்குது, அதை பார்த்து அப்படியே தொட்டு கும்பிடுறாங்க. ஐயோ நான் பூமியோடு சேர்ந்து வாழ போகிறேன், எல்லாமே மாற்றம் நல்லா தெரியுது, பூமி என்னை ஏற்றுப்பார், அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அங்கே அந்த கழுதியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே பூமி பார்க்குறாரு, குழந்தைகிட்ட பேசுகிறாரு. இங்கே பாரு சரவணா, அம்மா என்னை கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஏற்றுப்பாங்க சரியா, இனிமேல் நம்மளாம் சேர்ந்து ஒன்றா வாழற நாள் சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிகிட்ருக்காரு. திலகா போகிறாங்க. போயிட்டு ஒரு லாயரை பார்க்குறாங்க. பார்த்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், என் பொண்ணை இவன் வந்து கல்யாணம் பண்ணான், கடைசியில் என் பொண்ணு தான் பொண்டாட்டின்னு நிரூபிச்சிட்டான், ஆனால் இப்போ என் பொண்ணுக்கு வாழ அவன் கூட பிடிக்கல, டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் ஒரு சைன் வாங்கி கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு. இல்லை முத்தழகை கோர்ட்டுக்கு வர வைக்காமல் இந்த டிவோர்ஸை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திலகா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன், கோர்ட்டுக்கெலாம் வர தேவையில்லை, ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லாயர் அனுப்புகிறாங்க நோட்டீஸு. அங்கே வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. சைன் பண்ணி பூமி வாங்குறாரு. வாங்கிட்டு பார்க்குறாரு, என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் கேட்குறாரு. அப்படி பிரித்து பார்க்குறாரு. இல்லை நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க முத்தழகு வீட்டிலேருந்து, அவங்க வந்துட்டு டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. என்னென்ன நடக்குது இங்கே, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு.